ஸோ வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது போகிறது பார்த்திங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர், அதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் அ பில்டிங் மேட் அப் ஆஃப்? What is our human body made up of? Just as building, it is made up of many bricks. The human body is also made up of several small units called cells. The cell is the basic structural and functional unit of living organism. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு பில்டிங்குமே பிரிக்ஸ்னால் உருவமைக்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி நம்ம ஹியூமன் பாடிஸும் ஸ்மால் யூனிட்ஸால், அதாவது செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி லிவிங் ஆர்கானிசம்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி லிவிங் ஆர்கானிசம்ஸ். சரிங்களா? கேன் யூ எவர் see a cell with your naked eye? No, cells every minute and cannot be seen with the naked eye. This is observed only through scientific instrument called microscope. நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ அதனால் அது பார்க்குறதுக்கே வந்துட்டு மைக்ரோஸ்கோப், சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இது பார்த்திங்கன்னா இது பேஸு, இது மிரர், இது ஸ்டேஜ். அது அட்ஜஸ்ட் பண்ணி, இந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணி ஐலண்ட்ஸ் அங்கே வச்சு பார்க்குறது. நாட் ஒன்லி ஹியூமன் பீங்ஸ் பட் ஆல்சோ அதர் ஆர்கானிசம்ஸ் லைக் பிளான்ஸ், அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். ஹியூமன் பீங்ஸ் மட்டும் இல்லாமல் பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே அந்த செல் அப்படிங்கிறது இட் இஸ் மேண்டட்டரி. If there is a microscope in your school laboratory, observe the cells in a onion peel under with ஹெல்ப்ஸ் டு டீச்சர். சரிங்களா? ஆனியன் பீலில் கூட, அதாவது ஆனியனோட பீலில் கூட செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Do you know who saw the cell first? It was Robert Hooke, an optical seller. In those days, glass bottles are also closed with a lid made up of cork. He cuts the thin section into cork and then he observed through his hands of lens saw many small incident hexagonal chambers. Robert Hooke named these cells as chambers in 1665 in Latin word called cellula, that means small chambers. He became the famous scientist showing the cell magic through his lens. சரிங்களா? He was a கிளாஸ் ஆப்டிக்கல் செல்லர். சரிங்களா? அப்போ அந்த காலத்தில் கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து நம்ம எதுனாலும் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்க் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து செல் பண்ணிகிட்ருக்கும்போது அவரோட லென்ஸில் மூலமாக வந்துட்டு இந்த ஸ்மால் அவங்க கையில் இருக்க அந்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீ சா த ஃபர்ஸ்ட் மேஜிக்கல் செல்ஸ். அது வந்து எப்படி இருந்ததாமா, அது வந்து ஹெக்ஸோகோனல் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சான். இதை வந்து ஏன் வந்து செல்ஸ்ன்னு பேர் வச்சாருன்னா, இது வந்து லாட்டின் செல்லுலா அப்படிங்கிறது வேர்ட்லேருந்து எடுத்து செல்ஸ் அப்படிங்கிறது வச்சார். சரிங்களா? when he observed the cells of an onion peel in the bricks of walls, he find the similar way in the structure. ஸோ இதான் அதோட பார்த்திங்கன்னா இது சேமாக தான் இருந்ததுதான். அதோட ஆனியன் பீலோட செல்லும் அதே மாதிரி வால் பில்டிங் அதனால தான் வந்து செல் இஸ் ஆல்சோ கால்ட் as functional unit of the living organism. Can you see the inner parts of cell? The same question arose in the minds of Robert Hooke and the biologist Robert Brown. Robert Brown was a school teacher. He was studying in the structure of cell. He invented the advanced microscope with a higher degree of magnification. Through very small objects could be viewed greater clarity. அதாவது ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாராம். ஸோ ராபர்ட் ப்ரவுன் அப்படிங்கிறது he was a school teacher of ராபர்ட் ஹூக். அப்போது இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா ஹை அட்வான்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு கிரேட்டஸ்ட் கிளாரிட்டியோட. அப்போது இவர் வந்து என்ன பார்த்தாருன்னா, அங்கே வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், அந்த செல்லுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கிறத பார்த்தாரு. தி செல் இஸ் a ஸ்மால் ஃபேக்ட்ரி வித் நியர்லி 12 to 13 செல் ஆர்கனல்ஸ். அந்த செல்லுக்குள்ளே 12 to 13 செல் ஆர்கனல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செல். The cell of plants and animals are not similar. The bacteria and some algae are made up of single cell. They lack membrane and bound organelles. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளான்ஸ் அனிமல்ஸ்க்கும் செல்ஸ் வந்து மாறுபடும். அதில் வந்து பாக்டீரியாஸ் வந்துட்டு ஃபங்கை அந்த மாதிரியாக இருக்கும்போது சிங்கிள் செல் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு பிக்சர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் அனிமல் செல். ஸோ இது ஃபஸ்ட் இருக்குது அந்த ரெட் கலர் கோட்டிங் அவுட்டர் லேயர் வந்து பிளாஸ்மா மெம்ப்ரேன் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, அது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராட் ஷேப்பில் இருக்க வந்து சென்ட்ராய்ட். எண்டோபிளாஸ்மிக் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இந்த கர்வ் வந்துருக்கு இல்லையா, ரெட்டிகுலம். அப்புறம் வந்து நடுவில் வந்து நியூக்ளியஸ், ரைபோசோம்ஸ் இருக்குது. இது நடுவில் இன்னர் பார்ட் அது வந்து நியூக்ளியஸ். குட்டியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைசோசோம், க்ளோகி பாடிஸ், அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் இருக்குது, வேக்யூல். இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி வந்து செல்லோடைய inner structure. A cell that does not contain membrane bound organelles and as well as nucleus is called prokaryotic cells. அதில் வந்து ஒரு செல்லில் வந்து செல் ஆர்கனல்ஸும் இல்லை,
ப்ரோக்ரியாட்டிக் செல்லும் இல்லை அப்படின்னா வந்து சிம்பிள் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது வந்து பாக்டீரியா. த செல் தட் கண்டெய்ன்ஸ் வெல் டிஃபைன் நியூக்ளியஸ், நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் மெம்பர் பவுண்ட்ஸ் ஆர்கனல்ஸ், அது வந்து யூக்ரியாட்டிக் செல்னு சொல்லுவாங்க. அந்த செல்லில் வந்துட்டு நியூக்ளியஸும் அப்புறம் வந்து நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குது அப்படின்னா சரிங்களா, அது வந்து யூக்ரியாட்டிக். அப்போ அந்த நியூக்ளியஸே இல்லை அப்படின்னா ப்ரோக்ரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. யூக்ரியாட்டிக் செல்லுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளான்ஸோட தான் அனிமல்ஸோட தான் எடுத்துக்கலாம். ஏன் பிளான்ஸோட தான் அனிமல்ஸோட எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது, பவுண்டு அதாவது மெம்பரைன் பவுண்ட் செல் அந்த ஆர்கனல்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ் ஆர் நாட் அலைக், தே வேரி இன் சைஸ் ஸ்ட்ரக்சர் அக்கார்டிங் டு தே ஃபங்க்ஷன்ஸ். அதோட ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் இல்லையா, இது அனிமல் செல்லோட இது. இது பார்த்தீங்கன்னா செல்லை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரோக்ரியாட்டிக் செல், யூக்ரியாட்டிக் செல். ப்ரோக்ரியாட்டிக் செல் அப்படிங்கும்போது அதில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது, அதில் ஆர்கனல்ஸும் இருக்காது. யூக்ரியாட்டிக் செல் அப்படிங்கும்போது 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லும் அனிமல் செல்லும். பிளான்ட் செல்லும் அனிமல் செல்லும் வேரி ஆகும், ஏன்னா சைஸில் வேரி ஆகும். 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஒன்று வந்து செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன், புரோட்டோபிளாசம். அடுத்து பார்த்தீங்கன்னா அனிமல் செல்லில் பிளாஸ்மா மெம்பரேன், புரோட்டோபிளாசம் 2 டைப்பாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டோபிளாசம் வந்து 2 டைப்ஸ், அது வந்து சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ். இதில் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்லுன்னு சொல்லுவாங்க, க்ளோகி பாடிஸ், டைக்டோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம்ஸ், லைசோசோம்ஸ், வாக்யூல், பிளாஸ்டிட்ஸ் இதெல்லாம் இருக்கும். நியூக்ளியஸில் வந்து நியூக்ளியர் மெம்பரேன், குரோமேட்டிக் ரெட்டிகுலம், நியூக்ளியர் சாப், நியூக்ளியோலஸ் இதெல்லாம் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா அனிமல் செல்லில் வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், க்ளோகி பாடிஸ் இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம்ஸ், லைசோசோம்ஸ், வாக்யூல், சென்ட்ரோசோம்னு எக்ஸ்ட்ரா ஒன்று இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன், குரோமேட்டிக் ரெட்டிகுலம், நியூக்ளியர் சாப், நியூக்ளியோலஸ். Each cell is a small factory by itself. Let us learn the specific function of these small components of animal cell. First பார்க்கலாம் plasma membrane பார்க்கலாம். Hi, I am the animal cell. Welcomes you. I am a plasma membrane enveloping the cell. I give shape to the cell. I act as a god and I control the entry and exit of materials. ஓகேவா, இதை வந்து ஆக்சுவலி வந்து இது அனிமல் செல் எடுத்திருக்காங்க. அனிமல் செல் எடுக்கும்போது பிளாஸ்மா மெம்பரேன் வந்து அவுட்டர் லேயரில் தான் இருக்கும். சரிங்களா, இது வந்து என்ன எதுக்குன்னா இது வந்து ஷேப் கொடுக்கும் அந்த செல்லுக்கு. இட் ஆக்ட்ஸ் அஸ் அ காட். அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸிட் அண்ட் என்ட்ரி போத் ப்ராசஸ் அது வந்து நடக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து புரோட்டோபிளாசம் பற்றி பார்க்கலாம். ஐ எம் அ கொலேட் ஐ ஃபவுண்ட் இன்சைட் தி பிளாஸ்மா மெம்பரேன். அதாவது பிளாஸ்மா மெம்பரேன்குள்ளே இருக்கிறது தான் வந்து புரோட்டோபிளாசம். இதில் வந்து 2 காம்பனண்ட் இருக்கும். ஒன்று வந்து சைட்டோபிளாசம், அதுக்கப்புறம் நியூக்ளியஸ். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஜேகே பர்ன்ஜி coined the term protoplasm. Proto அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு, பிளாஸ்மா அப்படின்னா கோலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் பற்றி பார்க்கலாம். ஐ எம் லொக்கேட்டட் இன் பிட்வீன் பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் நியூக்ளியஸ். அதாவது பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கிறதா வந்து சைட்டோபிளாஸ்மம். இது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஃபுல்லாக இது சரௌண்ட் ஆகிருக்கும். ஆர்கனல்ஸ் அண்ட் லிப்பிட் ட்ராப்லெட்ஸ் ஆர் ப்ரெசென்ட். சரிங்களா, அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் பற்றி பார்க்கலாம். ஐ எம் த கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் தி செல் பட் ஐ நீட் நாட் ப்ரெசென்ட் அட் சென்டர். இது வந்து என்னென்னா சென்டரில் இருக்காது. ஓகேங்களா, அது வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து எப்போவுமே ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். இது வந்து நியூக்ளியோபிளாசம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமேட்டிக் ரெட்டிகுலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து நியூக்ளியர் மெம்பரேன் கூட என்க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஜெனட்டிக் கேரக்டரிசம் வந்துட்டு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் எடுத்துகிட்டு போகிறது வந்து இது நியூக்ளியஸ். ஸோ இது பாருங்கள், இது வந்து நியூரோன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேட் செல், ஒயிட் பிளட் செல், WBC, மசில் செல். இப்போ இது பார்த்துக்கோங்க, இது வந்து நியூக்ளியர் மெம்பரேன். இது வந்து ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அந்த செல்ஸு அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறது. இது நியூக்ளியோலஸ். இது வந்து சென்டரில் இருக்காது, ஸ்பெரிட் ஷேப்பில் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலி இது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து செல் ரெஸ்பிரேஷன்ஸ் வந்து நடக்கும். அப்போ த ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி. ஆக்சிடேஷன் நடந்து அந்த எனர்ஜி வந்து ப்ரொவைட் பண்ணும். இதில் வந்து 2 இது இருக்குது மைட்டோகாண்ட்ரியாவில். இன்னர் மெம்பரேன் இருக்குது, அவுட்டர் மெம்பரேன் இருக்குது, செரிஸ்டியா.
அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோகி பாடிஸில் இதில் என்ன டியூப்லெஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லுவாங்க. இது செக்ரேஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம்ஸை வந்து செக்ரேட் பண்ணோம். அதாவது லைசோசோம்ஸோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் செக்ரேட் பண்ணுறதுக்கு தான் இது வந்து க்ளோகி பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கன்சியூம் பண்ணுற ஃபுட்ஸை தனித்தனியாக பிரிக்கும். அதாவது ப்ரோட்டீன்ஸ் தனியாக, இன்டைஜஸ்டிவ் ஃபுட் தனியாக, அதே கார்போஹைட்ரேட்ஸ் தனித்தனியாக பிரிக்கிறது தான் இதோட முக்கியமான ஒரு ஒர்க். இதான் க்ளோகி பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பார்ட்டை ஃபுட்டை வந்துட்டு ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் தி செல்லுக்கு கொண்டு போகிறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைபோசோம் அப்படின்னு சொன்னால் ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து அங்கே நடக்கும். அதுக்கப்புறம் லைசோசோம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா செல்ஸோட ப்ரொடெக்ஷனுக்கு முக்கியமாக தேவையானது லைசோசோம். சரிங்களா. இது வந்து பேந்தோஜன்ஸ், அதாவது தேவையில்லாத அந்த வேஸ்ட் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் வந்து செல்குள்ளே இன்ட்ராகாமல் பார்த்துக்கிறது லைசோசோம்ஸ் தான். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சசைடல் பேக்ஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுன்னா லைசோசோமை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரோசோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சென்ட்ரோசோம் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். மைக்ரோ டியூப். இது வந்து மைக்ரோ டியூப்னு சொல்கிறாங்க. இது வந்து நியூக்ளியஸுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். அதில் வந்து சென்ட்ரோயில்ஸ் இருக்கும். இதில் வந்து செல் டிவிஷன் அங்கே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் செல். இது வந்து செல் வால், இது வந்து பிளாஸ்மா மெம்பரேன், இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், குளோரோபிளாஸ்ட் அது கலர் கொடுக்கும். லைசோசோம்னா ப்ரொடெக்ஷனு, வேக்யூல், நியூக்ளியஸ் வந்து என்ன சொன்னேன் நியூக்ளியஸ் வந்து ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் வந்துட்டு டேலன்ஸ் அந்த மாதிரி அந்த செல்ஸை கொண்டு போகிறது. ரைபோசோம்ஸ் வந்து அதே மாதிரி இட் ப்ரொடெக்ட்ஸ் தி செல். மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது செல் ரெஸ்பிரேஷனுக்கு இது முக்கியமான ஒன்று. சரிங்களா. அதுக்கப்புறம் வேக்யூல்ஸ் பற்றி என்னன்னு பார்க்கலாம். வேக்யூல்ஸ் அப்படின்னா இது வந்து லைட் டியூப் மாதிரி இருக்கும். சரிங்களா. லைட் ப்ளூ கலரில் இருக்கும், பபுள்ஸ் மாதிரி. செல்லோட இன்டர் செல்லுலர் ப்ரெஷரை வந்துட்டு இது ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அதான் வந்து வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளான்ட் செல். இப்போ பார்த்தா இது வந்து அனிமல் செல் பற்றி தான் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பிளான்ட் செல் பற்றி பார்க்கலாம். அதான் இதில் சேமாக தான் இருக்கும். இது செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், குளோரோபிளாஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா அதோட கலர் பிக்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு. இந்த சென்ட்ரோசோம் இஸ் ஆப்சென்ட் இன் பிளான்ட் செல். இதில் என்ன இருக்கும் அதுனா சென்ட்ரோசோம் அப்படிங்கிறது வந்து இந்த பிளான்ட் செல்லில் இருக்காது. த பிளான்ட்ஸ் ஆர் மோர் ரிஜிட் தேன் அனிமல்ஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் செல் வால். இது வந்து ரிஜிட்னா என்னென்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அனிமல்ஸ் கம்பேர் பண்ணும்போது. தே ஹேவ் பிளாஸ்டிட்ஸ் இருக்கும், லார்ஜ் வேக்யூல்ஸ் இருக்கும். செல் வால் வந்து இட் இஸ் அன் அவுட்டர் லேயர் விச் கிவ்ஸ் தி ஷேப் ஆஃப் தி செல். இது வந்து செல்லோட ஷேப் கொடுக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் ஃபங்க்ஷன்ஸ் டு ப்ரொடெக்ட் இன்னர் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிட் அப்படின்னு சொல்லும்போது தீஸ் ஆர்கனல்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஒன்லி இன் தி பிளான்ட் செல்ஸ். அதாவது பிளான்ட்ஸில் மட்டுமே இருக்கிற அந்த ஒரு இது பிக்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் பிளாஸ்டிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிக்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து குளோரோபிளாஸ்ட், அதாவது க்ரீன் கலர், இது வந்து ஸ்டெம்ஸ்க்கு லீவ்ஸ்க்கு கொடுக்கும். குரோமோபிளாஸ்ட் அப்படிங்கும்போது ஆரஞ்சு எல்லோ கலர், இது வந்து ஃப்ரூட்ஸ்க்கு ஃப்ளவர்ஸ்க்கும் கொடுக்கும். லியூக்கியோபிளாஸ்ட் அப்படின்னா கலர்லெஸ், இது வந்து ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி 3. இது பார்த்திங்கன்னா செல்வால் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து செல்வால் இருக்காது அனிமல் செல்லில். இங்கே வந்து பிளாஸ்டிட்ஸ் இருக்கும், இங்கே பிளாஸ்டிட்ஸ் இருக்காது. இங்கே சென்ட்ரோசோம் ஆப்சென்ட்டாக இருக்கும், இங்கே சென்ட்ரோசோம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சென்ட்ரோசோம் வந்து அனிமல் செல் எப்போவுமே நியூக்ளியஸ் பக்கத்தில் தான் இருக்கும். ஆக்சுவலி இது ஆக்டிவிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தேர் ஆர் போன்ஸ். ஓகேவா. ட்ரை செல்ஸ்னால தான் இந்த போன்ஸ் வந்து மேடாக இருக்கும். ஆண்டன் வான் லியோன்ஹாக் அப்படிங்கிறவர் தான் 1675 பிளட் கண்டெய்ன்ஸ் ஆர்பிசி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சார். எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1675. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அனிமல் செல்லில் வந்துட்டு நர்வ் செல்ஸ் வந்து லாங்கஸ்ட் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இதோட ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் கொடுக்கும். இதில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஒரு இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இட் கண்ட்ரோல்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் தி செல். சைட்டோபிளாசம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ஷேப் கொடுக்கும். அது குறிப்பிட்ட சப்ஸ்டன்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் இன் அண்ட் அவுட். இது வந்து என்ன ஆகும்னா செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூட்ரியன்ஸ் ரிச் கண்டென்ட்டை வந்து ஹோல் செல்லுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்துன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு செல்லோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது மெயினாக பார்த்திங்கன்னா அதோட டேலண்ட்ஸ், ஹெரிடிட்டரி ஜீன் அதெல்லாம் வந்து கேரி பண்ணும். இது வந்து எனர்ஜி கொடுக்குறது எதுனா
மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து க்ளோகி பாடிஸ் அப்படின்னா என்னென்னா, இதுலேருந்து என்சைம்ஸ் செக்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் தி ப்ரோட்டீன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணும். லைசோசோம்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். அந்த செல்லுக்குள்ளேயே அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். அதே ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அதே மாதிரி லைசோசோம்ஸ்னால் அந்த ஜெர்ம்ஸ் வந்து என்ட்ராகிறது தடுக்கும். சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரோசோம் அப்படின்னா செல் டிவிஷன். இது பார்த்திங்கன்னா பிளான்ட் செல்லில் இருக்காது, ஒன்லி அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும். இது வேக்யூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செல்லுலர் ப்ரெஷர், அதாவது டியூப் மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு கலர் பிக்மெண்ட் கொடுக்கறதுக்கு. சரிங்களா. இது பார்க்கலாம், எவாலுவேஷன் பார்க்கலாம். அது ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னாவே அது வந்து செல்லு தான். இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மேக்னிஃபை தி திங்ஸ் பிளேஸ்ட் ஆன் தி ஸ்லைட் அப்படின்னா மைக்ரோஸ்கோப். ப்ரோக்ரியாட்டிக் செல், இது நீங்கள் தான் செக் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஆர்கனல் இஸ் சுசைடல் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டைகோசோம் நினைக்கிறேன். அடுத்து தி ஸ்பெரிக்கல் ஆர்கனல் விச் கண்ட்ரோல்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் தி செல். கண்ட்ரோல்ஸ் அப்படின்னாலே ஸ்பெரிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னாலே வந்து நியூக்ளியஸ் தான். த ஆர்கனல் தட் இன்வால்வ்ஸ் தி டிஸ்ட்ராயிங் தி ஜெர்ம்ஸ். ஜெர்ம்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறது பார்த்திங்கன்னா லைசோசோம். த ஆர்கனல் விச் ஃபவுண்ட் ஒன்லி இன் அனிமல் செல்லில் மட்டும் இருக்கிறது வந்து சென்ட்ரோசோம். த செல் ஆஃப் அன் டேஷ் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் வேக்யூர், ஆனியன் பீல். த லாங்கஸ்ட் செல் இன் த பாடி வந்து நர்வ் செல். சரிங்களா. தேங்க்யூ.